தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் ஒரு சில தலைவர்கள் சிபாரிசின் பேரில் பல மாவட்ட தலைவர்களையும் பொறுப்பாளிகளையும் நாடோடித்தனமாக தூக்கி எறிந்துவிட்டு இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று மமதையோடு பேசுகின்ற தலைமையையும் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் இணைந்து நாங்கள் இப்போது வெளியேறுகிறோம். மாவட்டம் நெல்லூர் மாவட்ட நிர்வாகிகளை மதிக்காத மற்றும் தமுமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்த அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை விட்டு விலகி இன்று ராஜ்யசபாவிற்கு சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் நாங்கள் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தை கலைத்துவிட்டு வெளியேறுகிறோம். அதை தட்டி கேட்டதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது, அதேபோல மற்ற மாவட்டத்திலேயும் தொடர்ந்து யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை தட்டி கேட்பதும், அவர் மீது ஒழுங்கு தூக்கி எறிவதும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்தும் தமுமுகவில் இருந்தும் எங்களுடைய சகோதரர்களோடு நாங்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கட்சியிலிருந்து விலகி வெளியேறுகிறோம். மாவட்டம் நெல்லூர் மாவட்ட நிர்வாகிகளை மதிக்காத மற்றும் தமுமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்த அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை விட்டு விலகி இன்று ராஜ்யசபாவிற்கு சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்தும் நாங்கள் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தை கலைத்துவிட்டு வெளியேறுகிறோம். அதை தட்டி கேட்டதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது, அதேபோல மற்ற மாவட்டத்திலேயும் தொடர்ந்து யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை தட்டி கேட்பதும், அவர் மீது ஒழுங்கு தூக்கி எறிவதும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்தும் தமுமுகவில் இருந்தும் எங்களுடைய சகோதரர்களோடு நாங்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கட்சியிலிருந்து விலகி வெளியேறுகிறோம். தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் ஒரு சில தலைவர்கள் சிபாரிசின் பேரில் பல மாவட்ட தலைவர்களையும் பொறுப்பாளிகளையும் நாடோடித்தனமாக தூக்கி எறிந்துவிட்டு இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று மமதையோடு பேசுகின்ற தலைமையையும் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் இணைந்து நாங்கள் இப்போது வெளியேறுகிறோம்.